ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு எலி என்னோட புக்கை கடிச்சு கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பா வந்து எலிங்க இருந்தாலே வந்து வீட்டில் எல்லா பொருளுமே முக்காவாசி பொருள் டேமேஜ் தான். ஸோ இதை எ ரேட் டான் மை புக்ஸ்ன்னு சொல்லலாம். டேரோட பாஸ்ட் ஃபார்ம் தான் டான் அப்படின்னு சொல்றது. எ ரேட் டான் மை புக்ஸ். நான் அவரை சந்திக்க வேண்டும். நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அவரை சந்திக்க வேண்டும். ஐ ஹாவ் டு மீட் ஹிம். நான் இது போன்ற விஷயங்களை வெறுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. எனக்கு இதெல்லாம் வெறுக்கிறேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் சச் திங்ஸ். ஐ ஹேட்னா வெறுக்கிறேன். சச் திங்ஸ்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப வெறுக்கிறேன், ஹர்ட் பண்ணுறேன். ஏன் என்னை கூப்பிடுகிறீர்கள்? ஏன் என்னை கூப்பிடுறீங்க? நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன், ஏன் என்னை போஸ்ட் பண்ணுறீங்க? why did you call me? why did you call me? என்னை கூப்பிடுறீங்க பாஸ்ட் இல்லையா? ஸோ why did you call me அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? ஒரு பிளேஸை காமிச்சு அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஹாவ் யூ பீன் தேர்? ஹாவ் யூ பீன் தேர் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் வந்து ஹாவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்றது. நான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை எப்படி சொல்வோம்? நான் அப்படின்னா ஐ, இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? இதை எடுத்துக்கணும். டேக் திஸ், கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு, இந்த மாதிரி சொல்லி பாருங்க. ஐ ஹாவ் டு டேக் திஸ். ஐ ஹாவ் டு டேக் திஸ். டேக் திஸ்னா எடுத்துக்கிறது. ஐ ஹாவ் டுனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஐ ஹாவ் டு டேக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இது ஒரு பயங்கரமான படம். இன்னைக்கு வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோம், இல்லை ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு பயங்கரமாக இருந்துச்சு மூவி, பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேய் சீன்ஸ்லாம் வந்துச்சு இப்படிலாம் சொல்கிறத. இட் வாஸ் அ ஸ்கேரி மூவி. இட்ஸ் வாஸ் அ ஸ்கேரி மூவி அப்படின்னா அது வந்து ஸ்கேரி பயங்கரமான மூவி அப்படின்னு சொல்றது. அவள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறா பாரு, அவள் பார்க்க பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லுக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சி ஹவ் ஹாப்பி ஷீ இஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் ஹவ் ஹாப்பி ஷீ இஸ்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு பாரு அப்படிங்கிறது. உங்க மொபைல் எங்க? உங்க மொபைல் எங்க? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படிங்க சொல்லுவோம்? எங்க அப்படிங்கிறது வேர்ன்னு கேட்போம். வேர் இஸ் யுவர் மொபைல்? புரிஞ்சுதுங்களா? உங்க மொபைல் எங்க? வேர் இஸ் யுவர் மொபைல்? ஓகேங்களா? வேர் இஸ் யுவர் ஹேண்ட்பேக்? இந்த மாதிரி நம்ம என்ன வேர்ட் சொல்றோமோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நல்லாவே ரொம்ப 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 ஈஸியான சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்றீங்க, கமெண்ட் சொல்றீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்து இங்கிலீஷை மேலும் மேலும் டெவலப் பண்ணிக்கலாம்.